தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. வரும் 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. 2ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. வரும் 3ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தால் கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மே 4ஆம் தேதி 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தலைமைச் செயலர் சாய்குமார் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் காவல்துறை ஆணையர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் சிஆர்பிஎஃப் மற்றும் தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழ்நாட்டில் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி வருகை தரவுள்ளனர். மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இந்த பார்வையாளர்கள் முன்னிலையில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். அதனைத் தொடர்ந்து சரியாக 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புரட்சி கவிஞர் பாரதிதாசரின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், தமிழென்னும் ஆயுதமேந்தி இனமான முறைத்த பாவேந்தர் புகழ் வாழியவே என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழின் இனிமையையும் தமிழர்களின் உயர்வுக்கான வழியையும் தனது கவிதைகள் மூலம் உலகிற்கு பறைசாற்றியவர் பாரதிதாசன் என்று அவர் புகழ்ந்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோவிலில் தாவேகா தலைவர் விஜய் வழிபாடு நடத்தினார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் ஷீரடி சென்ற அவர் அங்குள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் நேற்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சத்ரு சம்ஹார பூஜை செய்து வழிபட்ட விஜய் இன்று ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளார். ஏற்கனவே தாவேகா முதல் மாநாட்டிற்கு முன்பாக ஷீரடியில் சாய்பாபாவை விஜய் வழிபட்டார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இனி அதிகாரமற்ற நிலையில் இருக்காது என்று காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேசியுள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணிக்கே ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பின்வாசல் வழியாக பாஜக நுழைவதை தடுக்க பல கட்சிகள் ஒன்றிணைந்தது இதுவே முதல் முறை என்றும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி கவலை தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் இதுவரை 1.12 லட்சம் மாணவர்கள் மட்டுமே சேர்ந்திருக்கும் நிலையில் ஒரு பள்ளிக்கு சராசரியாக 3.11 மாணவர்கள் மட்டுமே இணைந்திருப்பதை சாதனை என்று கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று அவர் சாடியுள்ளார். அரசு பள்ளிகளுக்கு புத்துயிரூட்ட சிறப்பு திட்டம் ஒன்றை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூரில் காதல் விவகாரத்தால் உயிரிழந்த இளைஞர் ஹரிஹரனின் மரணத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாகரீக காலத்தில் இத்தகைய சாதிய வன்கொடுமைகள் தொடர்வது சமூக பின்னடைவு என கூறியுள்ளார். குற்றவாளிகள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மாம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் லாபத்திற்காக ரசாயனம் மற்றும் செயற்கை முறையில் மாம்பழங்களை பழுக்க வைப்பவர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் ஆய்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விதிகளை மீறுவோருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதுடன் பழங்களும் பறிமுதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இதே தவறை செய்தால் சம்பந்தப்பட்ட கடையின் உணவு பாதுகாப்பு உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
தமிழ்நாட்டிற்கு மே மாதம் 2.5 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் இன்று ஆணையத்தின் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற 50வது கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீரை திறக்க கோரிக்கை விடுத்தனர். இக்கோரிக்கையை ஏற்ற ஆணையம் காவிரியிலிருந்து மே மாதத்திற்கான ஒதுக்கீடான 2.5 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்க கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு தொடர்பான புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021-23 ஆண்டு காலகட்டத்தில் திமுகவின் செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது. 2 வாரங்களுக்குள் அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1987 முதல் பின்பற்றப்படும் நடைமுறைதான் மின்மாற்றி கொள்முதலில் பின்பற்றப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்கள் மன்றத்தில் தன்னை வீழ்த்த முடியாததால் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் என்றும் சாடியுள்ளார். தீர்ப்புக்கு முன்பே குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சிப்பது சரியில்லை என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் கொடுத்துள்ளது. மேற்காசிய போர்ச்சூழலால் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த நிலையில் எரிபொருள் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநியோகம் தடையின்றி நடைபெறுவதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதியடைந்து எரிபொருளை சேமிக்க வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறும் அந்நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக அரசின் சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் நாளை விருப்ப ஓய்வு பெறுகிறார். 2002ஆம் ஆண்டு பேட்ச் IAS அதிகாரியான இவர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் செயலர் போன்ற முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். 2027 ஜனவரியில் ஓய்வு பெற வேண்டிய நிலையில் ஓராண்டிற்கு முன்னதாகவே இந்த முடிவை எடுத்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் இவர் பணியாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர என்ற பக்தர்களின் விண்ணதிரும் முழக்கங்களுக்கிடையே மதுரை மீனாட்சியம்மன் சொக்கநாதர் திருத்தேரோட்டம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. அதிகாலையில் மண்டகப்படிகளில் எழுந்தருளிய சுவாமியும் அம்மனும் கீழமாசி வீதி தேரடிக்கு வந்தடைந்தனர். கருப்பணசாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்த பிறகு திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டது. தேரின் முன்னே கலைஞர்களின் ஒயிலாட்டம் கோலாட்டம் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 250 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. வைகை ஆறு வறண்டு காணப்படுவதால் பெரியார் கால்வாய் வழியாக தண்ணீரை திறந்து செல்லூர் கண்மாயை நிரப்பி அங்கிருந்து தல்லாக்குளம் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் இடத்திற்கு மட்டும் நீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. பூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தாலி அறுக்கும் சடங்கு நடைபெற்றது. மகாபாரத போரில் அரவான் பலியாவதை நினைவுறுத்தும் வகையில் மணப்பெண் கோலத்தில் பூசாரி கையால் தாலி கட்டிக் கொண்ட ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டதை குறிக்கும் விதமாக தங்கள் தாலியை துறந்தனர். மே 1ஆம் தேதி தர்மர் பட்டாபிஷேகத்துடன் இந்த ஆண்டுக்கான விழா நிறைவு பெறுகிறது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலைக்கு 1653 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நாளை 548 பேருந்துகளும் மே 1ஆம் தேதி 565 பேருந்துகளும் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ளன. அதேபோல மாதவரம் மற்றும் அடையாறிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு நாளை முதல் 2ஆம் தேதி வரை 11,823 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. திருப்பதி சென்னை உட்பட 7 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி விரைவு ரயிலில் பணிமனையில் மே 2ஆம் தேதி வரை மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறவுள்ளன. இதனால் திருவண்ணாமலை ஆந்திர மாநிலம் நர்சாபூர் இடையே காலை 11 மணிக்கு இயக்கப்படும் ரயில் நாளை மாற்றுப்பாதையில் செல்வதால் சித்தூர் திருப்பதி வழியாக செல்லாது. மதியம் 2:55 மணிக்கு இயக்கப்படும் திருப்பதி கோவை ரயில் காலை 11:55 மணிக்கு இயக்கப்படும். திருப்பதி ராமேஸ்வரம் ரயில்கள் வரும் 2ஆம் தேதி வரை சந்திரகிரியிலிருந்து இயக்கப்படும். நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாக்களை ஒட்டி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
வரும் மே 1ஆம் தேதி உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சுற்றுலா வாகனங்கள் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். மேட்டுப்பாளையத்திலிருந்து வரும் வாகனங்கள் காட்டேரி சந்திப்பு வழியாக திருப்பிவிடப்பட்டு கேத்தி பாலாடா மற்றும் லவ்டேல் வழியாக உதகைக்குள் நுழையலாம். சென்னை ரயில்வே கோட்டம் 2025-26 நிதியாண்டில் சரக்கு போக்குவரத்து மூலம் சுமார் 1290 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இரும்பு குழாய்கள், மின்சார ஆட்டோக்கள் மற்றும் கொள்கலன்களை ரயில்கள் மூலம் எடுத்துச் செல்வதற்கான புதிய சேவைகள் இதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 142 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாலை 3 மணி நிலவரப்படி 78.68% வாக்குகள் பதிவாகியுள்ளன. முதல்வர் மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் பல்வேறு வாக்குச்சாவடிகளை நேரில் பார்வையிட்டார். அதே தொகுதியில் போட்டியிடும் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி அங்குள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். திரிணாமுல் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி, MP மஹுவா மொய்த்ரா, பிரபல நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். மேற்கு வங்காளத்தில் பதற்றம் நிறைந்த தொகுதிகளில் இம்முறை கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிஆர்பிஎஃப் துணை ராணுவப் படையின் இயக்குநர் ஞானேந்திர பிரதாப் சிங் வாக்குச்சாவடிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். பதற்றம் நிறைந்த தெற்கு 24 பர்கானா தொகுதியின் தேர்தல் பார்வையாளர் அஜய்பால் சர்மா கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார். தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் குழுவும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டது. ஹவுராவில் ஒரு மையத்தில் வாக்கு இயந்திர கோளாறு ஏற்பட்டதாக கூறி இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியது. மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் முதல்வர் மம்தா பானர்ஜி தனது தொகுதியான பவானிபூரில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தேர்தல் பார்வையாளர்களுக்கும் மத்திய பாதுகாப்பு படைகளும் பாஜகவின் விருப்பப்படி செயல்படுவதாக அவர் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினார். வெளியூரிலிருந்து வந்துள்ள பார்வையாளர்கள் பாஜகவின் கட்டளைப்படி இயங்குவதாகவும் இதுபோன்ற சூழலில் மக்கள் எப்படி சுதந்திரமாக வாக்களிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரசார் புதுவிதமான முறைகேட்டில் ஈடுபடுவதாக பாரதிய ஜனதா குற்றச்சாட்டை கூறியுள்ளது. வாக்கு இயந்திரத்தில் தாமரை சின்னம் உள்ள இடத்தில் தாள் கொண்டு ஒட்டப்பட்டிருந்ததாகவும் இதனால் பலர் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க முடியாமல் போனதாகவும் பாஜக மூத்த நிர்வாகி அமித் மாளவியா குற்றஞ்சாட்டியிருந்தார். தேர்தல் வெற்றிக்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் இதுபோன்ற தரக்குறைவான செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சென்றுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்குள்ள சீக்கிய குருத்வாராவில் வழிபட்டார். பின்னர் பழங்குடியின பிரதிநிதிகளையும் ராகுல் காந்தி சந்தித்தார். அந்தமானில் வரவுள்ள சரக்கு கப்பல் முனைய திட்டத்தால் ஏற்பட வாய்ப்பிருக்கும் பாதிப்புகள் குறித்து அவர்களிடம் ராகுல் கேட்டறிந்தார். அந்தமானில் உள்ள இந்திரா பாயிண்ட் என்ற பகுதியில் இருக்கும் இந்திரா காந்தி சிலைக்கும் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். முன்னதாக கோவிலுக்கு வந்த பிரதமரை கோயில் பாரம்பரியப்படி வரவேற்றனர். கோயிலில் வழிபட காத்திருந்த பக்தர்களும் பிரதமரை நோக்கி கையசைத்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். அப்போது சிறுவர்களோடு பிரதமர் உரையாடினார். திரிசூலம் மற்றும் உடுக்கையை ஏந்தி புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கா அதிவிரைவு நெடுஞ்சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் இரு முக்கிய நகரங்களான பிரயாக்ராஜையும் மீரட்டையும் இணைக்கும் விதமாக 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு இச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இரு நகரங்களுக்கிடையிலான பயண நேரம் 12 மணி நேரமாக உள்ள நிலையில் இனி அது 6 மணி நேரமாக, அதாவது பாதியாக குறையும். 6 வழிச்சாலையான இது 8 வழிச்சாலையாக தரம் உயர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை எதிர்த்த திமுகவின் குரலையே சமாஜ்வாதி கட்சியும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததாக பிரதமர் மோடி சாடியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கா எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையை திறந்து வைத்த பிறகு பிரதமர் மோடி பேசினார். உத்தரப்பிரதேச மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்ற சமாஜ்வாதி எம்பிக்கள் தங்கள் மாநிலத்திற்கு எதிராகவே குரல் கொடுத்தனர் என்று பிரதமர் மோடி சாடினார். மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாக்களை எதிர்த்து சமாஜ்வாதி கட்சி வாக்களித்ததை சுட்டிக்காட்டி பிரதமர் இவ்வாறு பேசியுள்ளார். நிக்கோபார் தீவில் செயல்படுத்தப்படவுள்ள 81,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் திட்டத்தை இயற்கை மற்றும் பழங்குடியின பாரம்பரியத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஊழல் மற்றும் கடுமையான குற்றம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நிக்கோபரில் கேம்பல் பே பகுதியில்
பழங்குடியினத்தவர்களை சந்தித்த பின் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் கிரேட் நிகோபார் திட்டத்திற்காக 160 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பல லட்சம் மரங்கள் வெட்டப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். வெறுப்பு பேச்சுக்களை எதிர்கொள்ள தற்போதைய சட்டங்களே போதுமானவை என்றும் இதற்கென்று புதிய சட்டம் இயற்ற வேண்டிய சட்ட வெற்றிடம் ஏதுமில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அஸ்வினி உபாத்யாய உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் புதிய குற்றங்களை வரையறுப்பதும் தண்டனைகளை நிர்ணயிப்பதும் நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்பு என்று தெளிவுபடுத்தியது. கேரளத்தில் மின்வெட்டை கண்டித்து மாநிலம் முழுவதும் நள்ளிரவில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. கடும் வெப்பம் காரணமாக மின் நுகர்வு அதிகரித்துள்ள நிலையில் மின் விநியோக கட்டமைப்பை பாதுகாக்க மாலை 6 மணிக்கு மேல் நள்ளிரவுக்குள் 30 நிமிடங்கள் மின்தடை செய்யப்படலாம் என்று கேரள மின்வாரியம் அறிவித்திருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திரிசூர், கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் பகுதிகளில் உள்ள மின்வாரிய அலுவலகங்களை முற்றுகையிட்டனர். நிலைமையை கட்டுப்படுத்த கூடுதல் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய அரசு திட்டமிட்டிருக்கும் நிலையில் மின் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளது. எரிபொருள் இறக்குமதியை குறைக்கவும் எரிசக்தி துறையில் தற்சார்பு அடையவும் பெட்ரோலில் 85% வரை எத்தனால் கலப்பதற்கான புதிய வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே 20% இலக்கை எட்டியுள்ள நிலையில் தற்போது 100% எத்தனால் பயோடீசலில் இயங்கும் வாகன தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழலால் ஏற்படும் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் மற்றும் சிஎன்ஜி கலப்பு எரிபொருள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்திய ஆண்களிடையே வாய் புற்றுநோய் பாதிப்பு கவலைக்குரிய வகையில் அதிகரித்து வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது. புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதே இதற்கு முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்தமாக 15 லட்சம் புதிய புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் ஆண்களுக்கு ஏற்படும் வாய் புற்றுநோய் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. வங்கதேசத்தில் தட்டம்மையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 250ஐ தாண்டியுள்ளது. இதுவரை 259 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 91% பேர் 1 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் என்பது அதிர்ச்சியளிக்கிறது. கடந்த மாதம் தொடங்கிய தட்டம்மை நோய் பாதிப்பு தற்போது மிக தீவிரமடைந்திருக்கிறது. 30,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த பாதிப்பு இந்தியாவிற்குள்ளும் பரவ வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஒரு நாளைக்கு தேவையான பெட்ரோல் கூட உபரியாக கையிருப்பில் இல்லை என்று அந்நாட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் கவலை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவிடம் 60 முதல் 70 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் உபரியாக இருப்பதாகவும் ஒரே கையெழுத்தில் இதை சந்தைகளுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்றும் கூறினார். ஆனால் பாகிஸ்தானிடம் 5 முதல் 7 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மட்டுமே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கியூபா மீதான அமெரிக்காவின் எரிசக்தி தடையை முடிவுக்கு கொண்டுவரக் கோரி ஜனநாயக கட்சியினர் கொண்டு வந்த தீர்மானத்தை அமெரிக்க செனட் சபை நிராகரித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்பின் தன்னிச்சையான அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. கியூபாவில் நிலவும் மின்சாரம் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக செனட்டர் டிம் கெயின் வாதிட்டார். எனினும் 51க்கு 47 என்ற வாக்குகள் கணக்கில் குடியரசுக் கட்சியினர் இதனை தோற்கடித்தனர். ஈரான் அரசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது பாணியில் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். ஈரான் தனது வெளியுறவு கொள்கைகளில் தெளிவற்ற நிலையில் இருப்பதாகவும் அணுசக்தி அல்லாத ஒப்பந்தங்களில் கையெழுத்திட தயங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானால் தங்களை சீரமைத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அணுசக்தி அல்லாத ஒரு ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திடுவது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்றும் அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டை கொண்டாடும் வகையில் அதிபர் டொனால்டு டிரம்பின் உருவம் பொறித்த சிறப்பு பாஸ்போர்ட்டுகள் வெளியிடப்படும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. பாஸ்போர்ட்டின் உட்பக்கத்தில் சுதந்திர பிரகடன கையெழுத்திடும் படத்திற்கு இணையாக டிரம்பின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. இது தவிர டிரம்ப் உருவம் பொறித்த தங்க நாணயங்கள் மற்றும் அவரது கையொப்பமிடப்பட்ட ரூபாய் நோட்டுகளும் வெளியிடப்பட உள்ளன. அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா இன்று நியூயார்க் செல்கின்றனர். அங்குள்ள 9/11 தேசிய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் மன்னர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து வின்னி த பூத் கதாபாத்திரத்தின் 100வது ஆண்டை குறிக்கும் விதமாக நியூயார்க் பொது நூலகத்திற்கு புதிய பொம்மையை ராணி வழங்குகிறார்.
அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமிலாவிற்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் விருந்தளித்தார். அப்போது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை மன்னர் சார்லஸ் எதிர்ப்பதாக டிரம்ப் தெரிவித்தார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மன்னர் இரு நாடுகளும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் உறுதியான கூட்டாளிகளாக விளங்கும் என்று உறுதியளித்தார். டோக்கியோவின் ஹனேடா விமான நிலையத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அடுத்த மாதம் முதல் ரோபோக்களை பணியில் ஈடுபடுத்த உள்ளது. மனித உருவம் கொண்ட இந்த ரோபோக்கள் பயணிகள் உடைமைகளை கையாளுதல் மற்றும் விமான அறைகளை சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும். ஜப்பானில் சுற்றுலா பயணிகளின் வருகை 6.4% அதிகரித்திருக்கும் நிலையில் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த 2 ஆண்டு கால சோதனை முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் நீடித்து வந்த சர்ச்சைகள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளன. அந்நாட்டின் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஷமி சில்வா மற்றும் அவரது தலைமையிலான நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தங்கள் பதவிகளை துறந்துள்ளனர். தொடர் தோல்விகள், ஊழல் புகார்கள் மற்றும் அரசியல் தலையீடுகள் காரணமாக எழுந்த கடும் அழுத்தமே இந்த அதிரடி முடிவிற்கு காரணம் என்று தெரிகிறது. இது அந்நாட்டு கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. தாலிபான்களின் தடையால் முடங்கியிருந்த ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த கால்பந்து வீராங்கனைகளுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை சர்வதேச கால்பந்து சம்மேளனம் வழங்கியுள்ளது. தற்போது புலம்பெயர்ந்து வாழும் ஆப்கான் வீராங்கனைகள் ஆப்கான் விமன் யுனைடெட் என்ற பெயரில் ஒருங்கிணைந்து சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க FIFA அனுமதி அளித்துள்ளது.